முதன்மை கல்லூரியாக எங்களுடைய கல்லூரி தெரிவு செய்யப்பட்டு பிளாட்டினம் விருதினை வழங்கி கௌரவிக்கப்பட்டது கூட ஒரு குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னு சொன்னால் எல்லாருமே இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்ல இயலாது. ஸோ இப்போ ஒருத்தர் பேசிக் நாலேஜில் இருந்து வந்துச்சுன்னு சொன்னால் பேசிக்கில் இருந்து அவங்கள நாங்கள் ஐஎல்ஸ் வரைக்கும் கொண்டு போவோம். ப்ரோக்ராம் ஃபார் அனிமேஷன் கேம் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டூடெண்ட் விசா கன்சல்டன்சி கம்பெனி இப்போ யூகே, கனடா, ஆஸ்திரேலியா ரிலேட்டடான கண்ட்ரிஸுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீயாக, அதாவது 100% ஃப்ரீயாக எஜுகேஷன் கன்சல்டன்சி நாங்கள் ஆஃபர் பண்ணிட்டு வந்து நீங்கள் பயன்பெறுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வணக்கம் சொந்தங்களை, நீங்கள் இங்கு பார்த்து கொண்டிருக்கிற இடம் யாழ்ப்பாணம் பலம்புரி கொட்டல். இங்கு உயர்கல்வி கண்காட்சி இடம்பெற்றுக் கொண்டிருப்பதனை அவதானிக்க முடிகின்றது. பெரிதும் அதிதிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்த வண்ணம் உள்ளனர். உள்நாட்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கான கற்கைகள் தொடர்பான விடயங்கள், தொழில் வழிகாட்டல் என்னும் இதர விடயங்களையும் அவதானிக்க முடிகின்றது. தொடர்ந்தும் இந்த கண்காட்சியானது இன்று மாத்திரமன்றி நாளையும் இடம்பெற இருக்கின்றது. இத்தகவலை ஏனையவர்களுக்கு பகிர்வதன் மூலம் அவர்களும் பயன்பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த கல்வியிலே சில துறைகளில் வந்து எங்களுடைய மாணவர்கள் வந்து மேற்படிப்புகள் அல்லது பட்டப்படிப்புகள் படிப்பதில்லை. அதனாலே பல வேலை வாய்ப்புகளுக்கு நாங்கள் வெளி மாகாணத்தவர்களை தான் தாங்கி இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களுடைய கல்லூரி வழங்கி வருகின்ற ஒவ்வொரு கற்கினர்களும் மிகவும் தரம் வாய்ந்த ஒரு கற்கினவியாகத்தான் மாணவர்களுக்கு இருக்கிறது. பலம்புரி கொட்டலில் 4th floor F1 ஸ்டோரில் மாணவர்களுக்காக காத்திருக்கிறோம். இதுல வந்து இப்ப என்ன விதமான கோர்சஸ் இருக்கு? இதுல வந்து நாங்க மெயினா வந்து லாங்குவேஜ் கோர்சஸ் தான் பார்க்குறோம். இப்போ சில பேருக்கு வந்து O level A levelோட உடனே ஃபாரின் போகிற ஐடியாஸ் இருக்கு. அப்போ ஃபாரின் போகிறேன்னு சொன்னால் சும்மா தனியாக A level O level சர்டிஃபிகேட் மட்டும் வச்சு நாங்கள் போகல தானே. ஸோ அதுக்கு வந்து IELTS என்ற நாலேஜ் சர்டிஃபிகேட் வந்து வேணும். ஸோ அது வந்து ஒரு லாங்குவேஜ். ஸோ அதை தான் நாங்கள் மெயினாக செய்கிறோம். என்னோட பார்ட்னர் வந்து IDA. ஸோ IELTS என்று சொல்கிறது வந்து லிஸ்னிங், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் என்று 4 டாஸ்க் வந்து இருக்குது. ஸோ அதில் 4லையுமே ஃப்ளூவெண்டாக இருந்தால் தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் இதுமாதிரி அதில் பேண்ட் ஸ்கோர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கனடான்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் விசாக்கு 6.5 வேணும். இதே லண்டன்னு சொன்னால் 5.5 வேணும். பேசிக்கில் இருந்து IELTS வரைக்கும் போகிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு நாங்கள் 98,000 எடுப்போம். ப்ளஸ் 3,000 எங்களோட அட்மிஷன் ஃபீயாக இருக்குது. இல்லை அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது, ஓரளவு செய்வாங்க, மேனேஜ் பண்ணுவாங்கன்னு சொன்னால் இன்டர்மீடியட் லெவல்லேருந்து போகலாம். ஸோ அதுக்கு 76,000 79,000 வேண்டி இருக்குது. ப்ளஸ் 3,000 எங்களோட அட்மிஷன் ஃபீ வரும். எங்களுக்கு ஸ்போக்கன் எல்லாம் நல்ல கிளியராக இருக்குது, லிஸ்னிங், ரைட்டிங் எல்லாமே ஓகே ஆகிருக்கு. நாங்கள் டிரெக்டாக IELTSக்கு போகிறோம்னு சொன்னால் அதுக்கு அவங்களுக்கு 56,000 ப்ளஸ் 3,000 அட்மிஷன் ஃபீ வரும். ஸோ 59,000க்குள்ளே அவங்களுக்கு அந்த பேமெண்ட் முடிஞ்சிடும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ சின்ன பிள்ளைகள் லேர்னர்ஸ்ன்னு சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு YLE என்னோட சிஸ்டம் இருக்குது. லாங்குவேஜ் லேர்னிங் கேம்பிரிட்ஜால் வந்து அது நடத்தப்படுறது. ஸோ YLE என்னோட செக்ஷன் இருக்குது. ஸ்டார்டர்ஸ், மூவர்ஸ், ஃப்ளையர்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. ஸ்டார்டர்ஸ்ல இருந்து அடுத்தது அவங்க மூவர்ஸுக்கு டெவலப் ஆவாங்க, மூவர்ஸ்ல இருந்து ஃப்ளையர்ஸுக்கு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ A1 இருக்குது. இப்போ லண்டனுக்கு வந்து ஸ்பவுஸ் விசாவில் போகிறாங்க, A1 இருக்குது. அப்போ அவங்களுக்கு லிஸ்னிங்கும் ஸ்பீக்கிங்கும் வந்து மெயினாக பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து கேண்டிடேட் வந்து எக்ஸாம் நடக்கக்குள்ள ஸ்பீக்கிங் வந்து நல்ல ஃப்ளூவெண்டாக இருக்கும். ஸோ A1 இருக்குது. அந்த கோர்ஸுமே எங்கள்கிட்ட இருக்குது. ஜெர்மன் இருக்குது, டச் இருக்குது, டச் இருக்குது. ஸோ எல்லா லாங்குவேஜ் கோர்ஸுமே வந்து நாங்கள் நடத்துகிறோம். மொத்தம் வந்து நாங்கள் எங்களோட பிரான்ச்சஸ் வந்து ஸ்ரீலங்காவில் எல்லா இடத்துலையுமே கூடுதலாக இருக்குது. மெயின் ஹெட் ஆஃபீஸ் வந்து ஜஃப்னா கச்சேரி நல்லூர், அதாவது கச்சேரி கிருபாலன்ஸ் முன்னுக்கு இருக்குது. பிரிட்டிஷ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். வந்து கிருஷ்ணாந்த், எக்ஸ்டர்னல் எஜுகேஷன். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டூடெண்ட் விசா கன்சல்டன்சி கம்பெனி இப்போ யூகே, கனடா, ஆஸ்திரேலியா ரிலேட்டடான கண்ட்ரிஸுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீயாக, அதாவது 100% ஃப்ரீயாக எஜுகேஷன் கன்சல்டன்சி நாங்கள் ஆஃபர் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன ரீசனுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் கன்சல்டன்சி ஒரு ஜாப் பண்ணுறது வந்து ஏஜென்ட் மாதிரி அதை ஃபோன் பண்ணி இவ்வளோ கேஷ் கொடுத்தா தான் நீங்கள் போகலாம்னு ஒரு சுச்சுவேஷனில் அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுக்காங்க. பட் நாங்கள் மெயின்லி இது ஸ்டார்ட் பண்ணது காரணம் வந்து இது அந்த ஒரு பொய் நம்பிக்கையை நாங்கள் ஒழிச்சு அதாவது வந்து எங்களோட தமிழ் மாணவர்களுக்கு நாங்கள் வந்து 100% நாங்கள் ஃப்ரீயாக ஒரு எஜுகேஷன் கன்சல்டன்சி செய்ய முடியும். ஸோ எங்களோட கன்சல்டன்சி சைட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபினான்ஷியல் இதுவோ இல்லாட்டி மணி ரிலேட்டடாகவும் எதுலேயுமே நாங்கள் இன்வால்வ் ஆக மாட்டோம். உங்களுக்கு வந்து A to Z வந்து ஃப்ரம் த அப்ளிகேஷன் டில் விசா வரைக்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக செய்யக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து லாஸ்ட் செப்டம்பர் வந்து போன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லி பார்க்கலாம். அப்போ வந்து அவங்களோட ஃபேஸ்புக் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா அண்ட் அவங்களோட யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணியிருக்காங்க சொல்ல முடியும். ஸோ இது வந்து நாங்கள் செய்கிற யூனிவர்சிட்டிஸில் டைப் பண்ண பார்ட்னர்ஷிப் யூனிவர்சிட்டிஸ்
அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டி யூகே பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் வந்து நாங்கள் அக்சஸ் பண்ணி செய்யணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூகே போகிற ஐடியா அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து லைக் எல்லாரும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஐஎல்டிஎஸ் இல்லாட்டா போகலாம் வந்து பட் யூகே பொறுத்த வரைக்கும் ஒரு ஓட வரைக்கும் சி இருந்தாலும் நீங்கள் ஐஎல்ஸ் இல்லாமல் போகக்கூடிய செக் பண்ணி ஸோ ஏதாவது ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஃபர்தர் அட்வைஸ் பண்ணுறதுனா அந்த பிரான்ச்சஸ் கனெக்ட் பண்ண முடியுமா இருக்கும். ஸோ இந்த பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா பராளி ரோட் மோட்டார் சந்தியில் இருந்து பீஸா நட் பில்டிங் தான் மேலே சேம் வந்து பேட்டிங் ரோடு இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ரோட் ட்ரெண்ட் ரோட் 99% ஸோ நீங்கள் வந்து பிரான்ச் விசிட் பண்ண முடியுமா இருக்கும். இல்லாட்டி எங்களோட ஃபேஸ்புக்கில் வந்து எங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் அதை ரீச் பண்ண முடியுமா இருக்குது. அதர்ஸ் தேங்க்ஸ். APIT, Asia Pacific Institute of Information Technology, இந்த ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் இருந்து இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் இங்கே பிளாட்டினம் ஸ்பான்சர்ஷிப் வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த எக்ஸிபிஷனுக்கு. நாங்கள் வந்து ஐடி, லோ, அதாவது சட்டம், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் துறைகளில் டிகிரி ப்ரோக்ராம்ஸை வழங்கி கொண்டிருக்கிறோம். ஐடி துறைகளில் ஐடி என்ற ஒரு பெரிய துறை எடுத்தால் அதில் சைபர் செக்யூரிட்டி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அது மட்டும் இல்லாமல் புதிதாக நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ சம்பந்தமான ஒரு டிகிரி ப்ரோக்ராமை இந்த மார்ச் லான்ச் பண்ண இருக்கிறோம். லோ காலேஜ் நீங்கள் சரியான ஒரு பாப்புலரான டிகிரி ப்ரோக்ராம் நம்மகிட்ட பொறுத்தவரை அது இல்லாமல் பிஸ்னஸ் ப்ரோக்ராம்ஸை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் எந்த விதத்தில் தனித்துவமாக இருக்கிறோம் என்றால் எங்களோட லெக்சர் பேனல், அது மட்டும் இல்லாமல் சஃபர்ஷா யூனிவர்சிட்டி என்ற யூனிவர்சிட்டி மூலமாக நடத்தப்படும் டிகிரி ப்ரோக்ராம்ஸை தான் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களிடம் படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு யூகே குவாலிஃபிகேஷன் காத்திருக்கு, அதாவது யூகே குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட்டாக தான் அவங்க வெளியே வருவாங்க. அதனால அவங்களுக்கான எந்த ஒரு ஜாப் பிரச்சனைகளும் வருவதற்கான சாத்தியம் இல்லை. ஏன்னா ஒரு யூகே குவாலிஃபிகேஷன் ஒரு மாணவரிடம் இருக்கும் பொழுது அவர்கள் நிறைய சாதிக்கலாம். இங்கே வந்ததால நிறைய பயணங்களை கிடைச்சிருக்கு. ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறம் வேர் எடுத்ததுக்கு அப்புறம் வெளியில இருக்காம இது மூலமா ஒரு வேலைக்கு போகக்கூடிய மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லானதாக இது இருந்தது. நீங்களும் வந்து நீங்க பயன்பெறுங்க. இங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஏஎஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டே இருக்காம யூனிக்கு போகாம இருக்கிற வேண்டியெல்லாம் இங்கே நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி ஓஎல் முடிச்சுட்டு ஏஎல் படிக்காம சும்மா வேலைக்கு போறவங்க எல்லாருக்குமே இது ஒரு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கு.